ராகுல் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பொய் சொன்னதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு என்னமோ அது என்னமோ தியாகியா கைது செய்யப்பட்டதை போல முன்னிறுத்தப்படுகிறது. அவங்க சொல்றது எல்லாமே பொய். அதை தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ளும். ஏன்னா அவங்க ஒரு அதிகாரி. அவங்க எந்த ஆட்சி இருக்காங்க? கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க. கர்நாடக தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னாங்க. கர்நாடக தேர்தல் ஆணையம் இவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டேன்னு சொன்ன அதிகாரி இல்ல ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன்றதை நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல தேஜஸ்வி சூர்யா எனக்கு ஓட்டே எடுத்துட்டாங்கன்னாங்க. 2 இடத்துல அவரோட ஓட்டு இருந்தது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பீகார்ல ஓட்டர் லிஸ்ட் சமர்ப்பித்த பிறகு 10 நாளா யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்மளே பார்த்திருக்கோம். ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. திடீர்னு இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு மக்கள் பார்த்து கொள்வார்கள், ஆணையம் பார்த்து கொள்ளும். இதான் எனது கருத்து. பொய் சொல்வதே அவர் வாடிக்கையா வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினால் கூட குட்டு வாங்கி இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரெஸ்பான்சிபிளா பேசுங்கன்னு குட்டு வாங்கி இருக்கிறார். ஸ்டாலின் திருப்பூர்ல நிகழ்ச்சியில பார்க்கும்போது அதிமுகவுடைய தோல்வி மேற்குல இருந்து ஆரம்பிக்கிறார். அதிமுகவோட கூட்டணி தான் பாஜக. அதிமுக மட்டும் தமிழகம் முழுவதும் அவங்க தோல்வி ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன செய்யப்படும்? எந்த திசையில இருந்து தோல்வி மத்தவங்களுக்கு இல்ல, தெற்கு திசையிலிருந்து திமுகவின் தோல்வி ஆரம்பிக்கப்படுகிறது. நான் தைரியமா சொல்வேன். எங்க மாவட்டத்துல சார்ந்தவங்களா இருக்காங்க, கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். தெற்கிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி ஆரம்பிக்கும். எல்லா திசைகளிலும் தோல்வி ஏற்படும் அப்படின்றதுதான். ஏன்னா அவர் தன்னையே பிரதமர் கூட ஒப்பிட்டுக்கிறார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் மிகவும் இன்னைக்கு எல்லாத்தோட நீங்க இந்த டிரான்ஸ்டான் அப்படின்றது தமிழ்நாட்டோட கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு அமைப்பு, அரசாங்க அமைப்பு. அதன் தலைவர் முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டு நடைபெறுகிறது. அதை நடைமுறை அதாவது திருட்டுலாம் சொல்லிடக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரின் மருத்துவமனை அதுல ஈடுபட்டு இருக்கிறது. இது எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே தீர விசாரிக்கப்பட வேண்டியது. வெறும் லைசன்ஸ் மாத்திரம் கேன்சல் பண்ணா போதாது. இன்னும் சொல்ல போனா அந்த டிரான்ஸ்டான்ற அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் தான் தலைவர். மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா தான் அதை ஆரம்பிச்சாங்க. முறைகேடு நடந்துவிடக் கூடாது என்று அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் பொறுப்பாளராக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த அமைப்புல இருந்து அனுமதிகள் வழங்கப்படுவது முறைகேடு நடந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழக அரசின் திட்டங்களை முடக்குறதுக்காக நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் கண்டனம் முதல்வர் மகிழ்ச்சி எல்லாம் இன்னொரு 6 மாசத்துக்கு தான்ப்பா. ஏன்பா அவரை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம். அதனால என்னெல்லாமோ மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம். அதாவது அது டெக்னிக்கல் மிஸ்டேக்ல ஏதோ ஒண்ணு நடந்தது. மத்தபடி எல்லாருமே சொல்றாங்க பேரை யூஸ் பண்றது தவறு அப்படின்னு. மக்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும், நீங்க இப்ப நீதிமன்றத்துல வேணா நீங்க அவங்க அந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கான திட்டங்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு, முதலமைச்சரின் திட்டம் அப்படின்னு. ஆனா அவரு இன்னைக்கு சொல்றாரு, ஆனா மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும் மகிழ்ச்சிய. அந்த திட்டத்திற்கு வரும் மக்களே பட்டா கிடைக்கிற சில பேர்ல இருந்து எல்லா பிரச்சனையா இருக்குது. 4.5 வருடம் கிடைக்காதது முண்டி அடிச்சுட்டு 45 நாள்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையை நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. அரசாங்க மருத்துவமனைகள் இன்னைக்கு குரையம்பேட்டையில மருத்துவமனை திறக்கிறாரு. ஆனா அதே தாம்பரம் மருத்துவமனையில டாக்டர் இல்லைன்னா அன்னைக்கு காலையில ஆங்கில பத்திரிகையில வருது. இன்னைக்கு துப்புரவு தொழிற்சாலை தொழிலாளர்கள் அங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கழிவறை ஊழல்னு 1000 கோடி ஊழல் ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது. இதை டிமாண்ட் பண்ணணும். ஆக எல்லா விதத்திலும் ஊழல். மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இன்னைக்கு அடிப்படை மக்களின் தேவைகள் எதையுமே பார்க்கறது இல்ல. அடிப்படையில் மக்கள் பலவற்றில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் மொழி பிரச்சனை, டீலிமிட்டேஷன், இப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு காலையில பத்திரிகையில வந்திருக்குது, பல தனியார் பள்ளிகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது. ஆக பள்ளி கல்வித்துறையை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
எங்களுக்கு எங்க அனுமதி ரத்துன்னு சொல்றாங்களே தவிர நாங்க அங்கீகரிக்கப்படணும்னு கேட்டா அதுக்கு அனுமதி கொடுக்கல. பல இடங்கள்ல ஆசிரியர் இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக மாநில கல்விக் கொள்கை சொல்கிற கல்லூரி படிப்பை பத்தி அதுல எதுவுமே இல்ல. தேசிய கல்விக் கொள்கை கல்லூரி படிப்பை வைத்து பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறது. இவங்க சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மாநில கல்விக் கொள்கைன்றாங்க. அப்ப சமச்சீர் கல்வி சரியா இல்ல. அப்ப மாநில கல்விக் கொள்கையில் என்ன கொண்டு வந்திருக்காங்க? உயர்கல்வியில தான் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை தேசிய கல்விக் கொள்கை கொடுத்திருக்கிறது. ஒரு பையன் சேர்ந்தா எனக்கு அந்த கல்வி படிக்கலன்னா அவன் வெளியே இன்னொரு கல்வியில சேரலாம், இன்னொரு துறையில சேரலாம். படிச்ச வரைக்கும் அவனுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதை வச்சு அவன் வேலை தேடலாம். ஆசிரியர்கள் குறிப்பிட்ட தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆக இன்னைக்கு மாநில கல்விக் கொள்கை உயர்கல்வியை பற்றி எதுவுமே பேசல. ஆக இதுதான் இவங்களின் கல்விக் கொள்கை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.